இன்றைக்கு குடும்ப ஆட்சி, மன்னராட்சி, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்க வேண்டும். என்ன கண்ணாடி என்ன மன்னர் கொடுக்குமா? முதலமைச்சராக போறா? இன்றைக்கு இந்தியாவிலேயே ஜனநாயக முறைப்படி இயங்குகிற ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். இன்னைக்கு திமுக கட்சி இருந்தா பொதுச் செயலாளராக இருக்க முடியுமா? முதலமைச்சராக இருக்க முடியுமா? சகோதரர் வேலுக்கு சொல்ல முடியுமா? அப்படி மாவட்ட செயலாளர் இருக்க முடியுமா? மாசம் மாசம் கப்ப கட்டணும். கப்ப கட்டினா மந்திரியா தொடர முடியும். ஒருத்தர் மாதம் வராம கப்ப கட்டினார். யாருக்கு உங்களுக்கு தெரியும்? யாருக்கு உங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர் போட்டுக்கிறாங்க. அவரை உச்ச நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டாங்க, நீ உங்களுக்கு ஜாமீன் வேணுமா இல்லது அமைச்சர் பதவியை ரத்து செய்ய, அமைச்சர் பதவியில் ராஜினாமா செய்ய கேட்டார். உடனே அவரு அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சு போயிட்டார். அப்படிப்பட்ட ஒருவர் தான் உங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளராக போட்டுக்கிறார். அவர் எப்படி உங்களுக்கு என்ன செய்வார்? ஓட்ட காசை முதலீடு எடுக்கணும்ல. அவர் கட்சி எடுத்த கார்பரேட் கம்பெனி எடுத்தது திமுக. வரவு பாக்குறாங்க, எந்த முதலீடு வரும், எந்த முதலீடு கிடைக்கும் பாக்குறாங்க. ஆனா அப்படி மத்திய ஆட்சியாளர் முடியல, அதிமுக அரசாங்கம் முடியல. மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கங்கள் சிந்திச்சு பாருங்க. கொள்ளையடித்த பணத்தை இங்கே வந்து வாரி இறைத்து கோவை மாவட்டத்தில் வெற்றி பெற்றலாம் என்று கனவு காண்கிறார். ஒருவரும் கோவை மாவட்டத்தில் மக்கள் அதற்கு இறைமுகம் என்பதை நேரத்தில் அவர் நினைவு கொள்ள வேண்டும்.